வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் நாகவேணி யூடியூப் சேனல். இந்த vlogல நம்ம போலாண்டோடைய கேபிட்டலான வார்சால தான் இருக்கோம். வார்சாவுடைய கடைசி vlog இது தான். வார்சால இருக்கிற முக்கியமான அட்ராக்ஷனில் மெயினாக என்ன இருக்குன்னா அங்கே இருக்கிற மியூசியம்ஸ் தான். நிறைய மியூசியம்ஸ் இருக்குது வார்சால அதர் தேன் ஓல்ட் டவுன். அதில் ஒன் ஆஃப் தி மியூசியமான போலின் மியூசியமை தான் நான் விசிட் பண்ணியிருக்கேன். இது டே 2 வார்சால. அன்னைக்கு காலையில் நான் முதலாக விசிட் பண்ணது இந்த மியூசியம் தான். இந்த மியூசியமுக்கு போயிட்டு என்ட்ரன்ஸ் ஃபீ வாங்கினோன்னா நமக்கு கைடட் டூருக்கான ஒரு ஆடியோ கைட் கொடுப்பாங்க. அது நம்ம எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். நான் இங்கிலீஷ் தான் எடுத்தேன். இங்கே நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரானா இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தது. நான் இப்போ எங்கே இருக்கேன்னா போலின் மியூசியம். இதில் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இது பர்டிகுலர்லி அபவுட் ஜூயிஷ் பீப்புளாமா. இதில் இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் நடந்த வார், இங்கேருந்து இந்த ஜூயிஷ் மக்கள் எவ்வளோ பாப்புலேஷன் இருந்துச்சு வேர்ல்டு வார் அப்போ, அதுக்கப்புறமா அவங்க எப்படி இங்கேருந்து இஸ்ரேலுக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. இந்த மியூசியம்கான என்ட்ரன்ஸ் ஃபீ 45 PLN. நான் இப்போ போலின் மியூசியமில் இருக்கேன். 10 மணிக்கு என்ட்ரானேன். ஓப்பன் ஆச்சு 10 மணிக்கு தான். 1 hour ஒரு டெம்பரரி எக்ஸிபிஷன். இந்த ஜூயிஷ் பீப்புளோடைய சர்வைவல் பற்றின டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு தான் புரிஞ்சது. ஜூயிஷ்னால் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னே எனக்கு தெரியல. சில போயம்ஸ்லாம் இருந்தது. இவ்வளோ பெரிய உலகத்தில் எங்களுக்கு வாழ்கிறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் சர்வைவ் ஆனவங்க டீட்டெயில்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. இப்போ நான் கோர் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கேன். இந்த போலின் மியூசியமை போலாண்டில் வாழ்ந்த இல்லை இப்போ இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. போலாண்டில் இருக்கிற ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு இனம் அப்படின்னு வச்சுப்போம். கிறிஸ்டியன்லேயே ஒரு வெரைட்டி ஆஃப் மக்கள். அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை ப்ரெசர்வ் பண்ணுறதுக்காகவும் அதை ரீகால் பண்ணுறதுக்காகவும் 2005 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 2013 தான் ஓப்பன் ஆகியிருக்கு இந்த மியூசியம். இந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 பெயிண்டிங் இருந்தது இல்லையா, வால் பெயிண்டிங் மாதிரி. அதில் 3 கண்ட்ரியுடைய தலைவர்களாமா அவங்களுடைய பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி. இதோடைய ஹிஸ்ட்ரி எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா நான் இந்த மியூசியம்மை விசிட் பண்ணது ஏப்ரலில். இப்போ தான் நான் vlog பண்ணிகிட்ருக்கேன் செப்டம்பரில். அதனால் அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. அங்கே 3 நாட்டுடைய தலைவர்கள் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. இந்த இடம்
ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. போலின் மியூசியம்ல இது அந்த மியூசியமில் இருக்கிற ஒரு ரூம். இதோடைய செவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலிங் கொடுக்கும். அங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்கரேஷன் எல்லாமே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பழைய காலத்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அப்புறம் இங்கே ஒரு டிக்கெட் ஆஃபீஸ் இருக்குது. ஓகேவா, இதுலேருந்து நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். நமக்கு சொவனீர் மாதிரி மெமரியெல்லாம் நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டேன். பாருங்க, இந்த மியூசியமுமே ரொம்ப பெருசாக வளைஞ்சு வளைஞ்சு ட்ரெஸரெண்ட் மாதிரி இருந்தது. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகும்போது நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தது. அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணோன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரிக்கான டிஸ்கிரிப்ஷன் அந்த இடத்துல வரும், ஒவ்வொரு ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணும்போதும். ஆனால் என்னென்னா எல்லாமே போலிஷில் மட்டும்தான் இருந்தது. ஸோ அது படித்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். கூகுள் டிரான்ஸ்லேட் வச்சு அதை டிரான்ஸ்லேட்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு அப்படியே அடுத்த இடத்த பார்க்க கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரம் வந்த உடனே இந்த மாதிரி ஒரு ஏரியா இருந்தது. அந்த ஏரியாவில் நம்ம பழைய காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி 90s இருக்கும்போது வந்துச்சு இல்லையா முதலாக. அந்த காலத்துலலாம் நம்ம வீட்டில் இந்த டிவி தானே இருந்தது. அந்த டிவி, அதுக்கப்புறமா இந்த ஒளிபெருக்கி, இதெல்லாம் பார்க்கும்போது 90ஸ்க்கு போன மாதிரியே ஆயிடுச்சு. ஆஃப்டர் ஆல் நம்ம 90s கிட் தானே. இதையும் பார்த்து முடிச்சுட்டு அந்த மியூசியம்மை நானும் கடந்து வரேன். அது முடியவே இல்லை. அவ்வளோ ஹிஸ்ட்ரி, இந்த பக்கம் திரும்பினாலும் ஹிஸ்ட்ரி, அந்த பக்கம் திரும்பினாலும் ஹிஸ்ட்ரி. வெளியே எப்படா போவோன்ற மாதிரி தகட்ட ஒரே ஹிஸ்ட்ரியாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய மியூசியம். நான் ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கு மேலே என்னால் அங்கே இருக்க முடியல, டயர்ட் ஆகிட்டேன். அதனால் அப்படியே வெளியே வந்தாச்சு. 3 hours இந்த போலின் மியூசியமில் ஸ்பெண்ட் பண்ணி டயர்ட் ஆகிட்டேன். ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு 4-5 மணி நேரமாவது எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணணும். எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. ஸோ 3 மணி நேரத்திலே நான் கிளம்ப போகிறேன். இது சூப்பராக இருக்குது. இந்த ஆர்கிடெக்சர், மியூசியம் ஆர்கிடெக்சர் வேற லெவல்ல இருக்கு. இதுதான் எக்ஸிட். இந்த மியூசியம் விட்டு வெளியே வரும்போது மியூசியமுக்கு வெளியில் ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் மாதிரியும் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அந்த டான்ஸை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு
அப்படியே ஓல்ட் டவுனில் இருக்கிற நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்லான்னு வந்தேன், லஞ்சு சாப்பிட்லான்னு வந்தேன். ஏன்னா நான் போலாண்டுக்கு வந்து ஒரு 1 இயருக்கு மேலே ஆகிருந்துச்சு. அந்த நேரத்தில் அது வரைக்கும் வெளியில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டதே இல்லையே. இந்தியன் ஃபுட் வந்து நம்மளே சமைச்சு தான் சாப்பிட்றோம். ஹோட்டலில் சாப்பிட்டா வேறு மாதிரி டேஸ்ட் வரும்ல, அதனால் போய் சாப்பிட்லான்னு போனேன். ஆர்டர் பண்ணேன், மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு மேங்கோ லஸ்ஸி, அதுக்கப்புறமா சமோசா, இந்த மாதிரி நிறைய ஆசையாக ஆர்டர் பண்ணேன். டேஸ்ட்டு வெரி வெரி வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பும் இல்லை, காரமும் இல்லை, எதுவுமே இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இல்லை. எல்லாமே இந்த போலிஷ் மக்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தான் இருந்தது. அவங்க உப்பு காரம்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்கல்ல. சப்பு சப்புன்னு டேஸ்ட்டே இல்லை, காசு தான் வீணு அப்படின்னு ஆச்சு. ஸோ நம்ம ஃபாரின் போனோன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடக்கூடாது. அங்கே போனோன்னா அந்த நாட்டில் எது ஸ்பெஷலாக இருக்குமோ அதை தான் சாப்பிட்ணும், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, இதுதான் நான் கற்ற பாடம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் நான் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வெளியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த ஓல்ட் டவுனுக்கு வந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருந்தது நான் ரிட்டன் போஸ்னானுக்கு போகிறதுக்கு. அப்படி வந்து பார்த்தா நம்ம இந்தியன் சாங்ஸ் கேட்குது. என்னடா நம்ம இந்தியன் சாங்ஸ் கேட்குதேன்னு வந்து பார்த்தா இங்கே இந்தியன் கம்யூனிட்டி, இந்த போலாண்டில் இருக்கிற இந்தியன் கம்யூனிட்டி பீப்புள் வந்து ஹோலி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் தமிழ் சாங்ஸும் நிறைய போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு, நல்ல வைபாகவும் இருந்துச்சு. நமக்கு கம்பெனி இருந்ததுதான் நம்மளும் கூட சேர்ந்து ஆடி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நான் கொஞ்சம் ஷை டைப், அதனால் பொதுவெளியிலலாம் டான்ஸ் ஆடுறதில்ல. அதுக்கப்புறமா நான் இங்கே நோட்டீஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஷோவை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இந்தியன் மக்கள் மட்டும் கிடையாது, இதில் போலிஷ் பீப்புளுமே இருந்தாங்க. அங்கே சாங்ஸு டிஜே எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா, அதில் போலிஷும் இருந்தாங்க. அங்கே ஆட்டம் போட்டவங்களில் போலிஷும் நிறைய இருந்தாங்க. இந்தியன் கம்யூனிட்டி பீப்புள், போலிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. போலிஷும் நம்ம நாட்டு மக்களும் மிங்கிள் ஆகி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறது. நான் வார்சாலேருந்து போஸ்னானுக்கு கிளம்புற வரைக்கும் ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி வரைக்குமே இங்கே தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இவங்க மோரார்லெஸ் முடிச்சிட்டாங்க ஈவெண்ட்டை. அது வரைக்குமே நான் அந்த ஓல்ட் டவுனில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா அப்படியே பொறுமையாக நடந்து ரயில்வே ஸ்டேஷனையும் போய் சேர்ந்தாச்சு. இப்படி தான் வார்சால என்னுடைய ட்ரிப்பு முடிவுக்கு வந்தது. நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம நாட்டிலலாம் ஒரு ஸ்டேட்டுடைய கேபிட்டல்னால் அப்படியே பரபரப்பாக இருக்கும். வண்டி போகிறதும் வர்றதுமா ஒரே நாய்ஸாக கூட்டமாக ஒரு மாதிரி பரபரன்னே இருக்கும். ஆனால் போலாண்டில் இருக்கிற இந்த கேபிட்டல் அந்தளவுக்கு பரபரன்னே தெரியல. அங்கேயும் மக்கள் இருக்காங்க, நிறைய விசிட்டர்ஸ் வராங்க, வண்டி போகுது வருது. ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப காமாக இருந்துச்சு, ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற விலாகில் சொல்லியிருப்பேன், போலாண்டில் நான் ஒரு இடத்துல கூட அன்சேஃபாக ஃபீல் பண்ணதே இல்லை. நான் ஒரு 7-8 சிட்டியை போலாண்டில் விசிட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்ம எத்தனை மணிக்கு போனாலுமே சேஃபாக இருக்கும். நைட்லேயும் சரி, மிட் நைட்லேயும் சரி, பகல்லையும் சரி, எப்போ போனாலும் நான் இது வரைக்கும் அன்சேஃபாக ஃபீல் பண்ணதே இல்லை. அது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இந்த கண்ட்ரியில். வார்சால இருந்து ட்ரிப்பை நல்லபடியாக முடித்து கொண்டு நான் ட்ரெயின் ஏறி போஸ்னானுக்கு கிளம்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரிப்பு. அதே நேரத்தில் வெதர் வேறு லெவலில் வச்சு செஞ்சிருச்சு. இந்த மாதிரி வெதரை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.